தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாக இந்த நாளிலே நியாயாதிபதிகள் 9 அதிகாரத்தினுடைய நிறைவு வசனம் துவங்கி 10 முதல் 7வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டாகி அவர்களை பெலிஸ்தியர் கையிலும் அம்மோனியர் கையிலும் விற்று போட்டார். கர்த்தருடைய கோபம் மிக மிக கடுமையானது. 2013 ஆண்டு ஏப்ரல் 11 கொரிய போரில் வீர மரணம் அடைந்த அருள் பணியாளர் எமில் காப்பானுக்கு அமெரிக்க உயரிய விருது இராணுவ விருது வழங்கப்பட்டது. பொதுவாக எதிரிகளை வீழ்த்தும் வீரர்களுக்கே தரப்படும் இந்த விருது போர்க்களத்தில் ஒருமுறை கூட துப்பாக்கி ஏந்தாத ஒரு அருள் பணியாளருக்கு வழங்கப்பட்டது. உலகை வியக்க வைத்தது. துப்பாக்கியால் ஒருமுறை கூட சுடாத ஒரு அமெரிக்கா வீரர் இன்றைக்கு பெருமைப்படுத்துகிறோம். அருள் பணியாளர் எமில் காப்பான் பயன்படுத்திய ஒரே ஆயுதம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பிலே பொய்யில்லை, கலப்படம் இல்லை. அவரும் மனித இயல்போடு இணைந்தவராக இந்த இஸ்ரவேல் மக்கள் வழி விலகி போனார்கள். எத்தனை முறை அவர்களை காப்பாற்றுவது, மன்னிப்பது. ஆனால் அவர்கள் இன்று நான் அனுப்பிய அபிமெலேக்கை கொலை செய்து அவன் வழியிலே நடக்காதபடி தங்கள் இஷ்டம் போல அந்நிய தெய்வங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆகவே இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்தியரோடும் அம்மோனியரோடும் அவர்களை விற்று போட்டார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த காட்சியை பார்க்கும்போது இஸ்ரவேல் மீது அதிக அன்புள்ள ஆண்டவர் ஏன் அந்த மக்களை பழிக்கும் பாவத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும், அடிமைத்தனத்துக்கும்? என்ன காரணம்? அப்போது கடவுள் ஒரு நல்ல மெய்ப்பனாக, நல்ல தலைவனாக இல்லையோ என்று அர்த்தம். ஆனால் மனித இயல்புகளோடு அவர் இணைந்தவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த கோபம் ஒரு சரியான ஒரு உதாரணம். இஸ்ரவேல் மக்கள் மீது கர்த்தர் கோபம் உண்டவராக இருந்து அவர்களை விற்று போட்டார். அவருடைய கோபம் என்பது அவர் மனிதன் என்பதற்கு அடையாளம். எத்தனை முறை காப்பாற்றுவது, எத்தனை முறை பாதுகாப்பது, அத்தனை முறையும் விரோதமாகவே நடந்து கொள்கிறார்களே. யோபு அதைத்தான் அடிக்கடி சொல்வான். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ என்று உணர்ந்து அவன் கர்த்தரிடத்திய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவனாக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு நன்மை செய்தார், அவருக்கு கோயில் கட்டுகிறோம், காணிக்க வைக்கிறோம், ஆயர்களை கூட்டி ஜெபம் செய்கிறோம், பல இடங்களில் சாட்சியாக சொல்லுகிறோம். அதே சமயத்தில் அவர் சிறிதளவு தீமை செய்து விட்டால் இந்த கடவுள் ஏன் எங்கள் மீது இவ்வளவு கோபம் கொண்டார், இவ்வளவு எங்களுக்கு துன்பங்களை வரவைத்தார் என்று சொல்லி நாம் நிந்திப்போம். கடவுளை பல்வேறு வகையிலே நிந்திப்போம். ஆனால் அன்பான இறை மக்களே, கர்த்தருடைய கோபம் என்பது உன்னை அழிப்பது அல்ல. இன்றைக்கு உலகத்தின் மனிதர்கள் கோபம் என்பது அழிப்பது. இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் மீதும் இஸ்ரேல் மீதும் விழுகின்ற அந்த போர்க்கணைகள் அவர்கள் பிறனை அழிப்பது. ஆனால் கர்த்தருடைய கோபம் என்பது காப்பாற்றுவது, அவர்களை தண்டிப்பது, சோதனைக்கு உட்படுத்துவது. அடிமைத்தனத்திலே அம்மோனியரோடும் பெலிஸ்தியரோடும் அவர்கள் அடிமையாக இருந்து அவர்கள் வாழும் பொழுதுதான் அந்த உண்மையான நிலை தெரியும் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, உணர்த்துவதற்காக ஆண்டவராகிய கடவுள் இந்த தண்டனையை வழங்குகிறார். இன்றைக்கு அந்த உயரிய விருது, அமெரிக்காவினுடைய இராணுவ உயரிய விருது எமில் காப்பானுக்கு கொடுத்தது போல, அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த போர் வீரர்களை சுடவில்லை, துப்பாக்கி எடுக்கவில்லை, அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவ அன்பு என் நிலையிலும் நம்மை விற்று போடாத அன்பு, என் நிலையிலும் நாம் மறுதளிக்காத அன்பை
உடையவர்களாக, பிறருக்கு அந்த அன்பை கொடுக்கிறவர்களாக, பிறர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக வாழ எல்லாம் உள்ள கடவுள் இந்த நாளிலே இந்த சிந்தனையின் அடிப்படையிலாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதம் நிறைவாக பெற்ற எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் கோபப்படுவது எங்களுடைய துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் செய்த பாவங்களினால், நாங்கள் செய்த வழி விலகலினால், உம்மை மறுதளித்ததினால் ஏற்பட்ட கோபம் ஆண்டவரே. அந்த கோபத்துக்கு ஆண்டவரே அழிவு அல்ல, தண்டனையும் சோதனையும் தான். அந்த சோதனையை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வரும்பொழுது அதை பொறுமையாய் சகித்து தேவனிடத்தில் திரும்புகிற மக்களாக, மனம் மாறுகிற மக்களாக காணப்பட உதவி செய்தருளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல